அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழ் டெக் பிரைம் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த பிரைம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் கடந்த வாரம் 96வது எபிசோடில் நான் ஒரு சில கொஷின்ஸை கேட்டிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா, தமிழ் பேசும் அனைத்து அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாமா, இல்லை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மட்டும் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேர், அதாவது கிட்டத்தட்ட 80% பேர் ஓட் பண்ணதில் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம், அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோலேருந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டான ஆளுக்கு தான் ஓட்டு போட்டிங்களா, இல்லை இவங்க சொல்கிறாங்கன்றதை வச்சு ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். 78% இல்லை நாங்கள் கரெக்டான கேண்டிடேட்க்கு தான் ஓட் போட்டிருக்கோம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 5 வருஷம் தமிழ்நாடு சொர்க்கமாக தான் இருக்கும். ஸோ இந்த வார சூப்பர் கமெண்ட், ஒரு சில சூப்பரான ஒரு கமெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருந்த நண்பர்கள் இவர்கள் தான். ஸோ இதே போல் அடுத்த வாரமும் சூப்பர் கமெண்ட் வரணுமா, நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான கமெண்ட், நல்லா எனர்ஜெட்டிக்காக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வார ஐபிக்கான கொஸ்டின் டிக்டாக்கை பற்றி தான். டிக்டாக்கை பேன் பண்ணலாமா வேணாமான்றதெல்லாம் நான் கேட்க போகிறதில்ல. கோர்ட்லேயே அது பேன் பண்ணலான்னு சொன்னாங்க, இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, டிக்டாக் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நிறைய விதமான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆபாசமாகவும் சரி, நிறைய விதங்களில் வந்து பல பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இல்லாமல் டிக்டாக்கை நிறைய ரெகுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விதமான குவாலிட்டியான கண்டென்ட் மட்டும், நல்ல நாலேஜபிளாக குவாலிட்டியான கண்டென்ட், ஃபன்னாக இது போல் மட்டுமே வந்து கொண்டு வந்து நிறைய விதமான ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடியோ கண்டென்ட் ஆப்பை வந்து கொண்டு வந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? ஸோ அதை மட்டும் யோசிச்சு மேலே ஐபிக் பட்டன் கொடுத்துருக்கேன், ஓட் பண்ணுங்கள். மேபி டிக்டாக்ல இருந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதை வச்சு அட்லீஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரட்டும். பிகாஸ் ஒரு நல்ல ஆப்பாகவே இருந்தாலும் அதில் நிறைய விதமான நல்ல ரூல்ஸும் தேவைப்படுது, அது கரெக்டாக எல்லாருக்கிட்டையுமே போய் சேர்றதுக்கு. ஸோ இந்த வார டெக் ஷாட் பிளாக் ஹோலை பற்றி சொல்லலாமா? ஸோ பிளாக் ஹோல் இப்போ ரீசெண்டாக கடந்த வாரம் பிரைம் நியூஸில் சொல்லியிருந்தேன், அதோட இமேஜை வந்து மனிதர்கள் வந்து முதல் முறையாக ஒரு பிளாக் ஹோலுடைய இமேஜை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இமேஜை ஷூட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த டேட்டாவுடைய சைஸ் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், கீழே வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செகண்டில் இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா திரும்பவும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் என்னன்றதை நீங்களே வந்து சொல்லுங்கள், உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பற்றி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஒரு பிளாக் ஹோல் இமேஜ், இந்த இமேஜை எடுக்கிறதுக்கு தேவைப்பட்ட டேட்டாவுடைய சைஸ் எவ்வளோ அப்படின்னா 50 லட்சம் ஜிபி, அதாவது 5 PBன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஜிபியில் கன்வெர்ட் பண்ணோம்னா 50 லட்சம் ஜிபி. 1 GB 2 GB தெரியும், 50 லட்சம் ஜிபினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு ஃபோட்டோக்கு. அப்படி இந்த ஃபோட்டோவில் அப்படி என்ன தான் இருக்குது இந்த 50 லட்சம் டேட்டாவில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு பிளாக் ஹோல் அப்படின்றது ரொம்பவே சிறியதாக இருக்கும், அதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்கும். இது எடுக்கிறது, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை பொறுத்து தான் இந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு 8 இடங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேஸ் லைன்லேருந்து டிஃப்ரெண்ட் டெலஸ்கோப் மூலிமா வந்து அந்த ஒரே பிளாக் ஹோலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எல்லா டேட்டாவையும் வந்து கவர் பண்ணி 8 டேட்டாவையும் ஒரே இதுவாக வந்து சேர்த்து அதை வந்து எல்லாம் அனலைசிஸ் பண்ணி ஒரே இதில் சிங்க்ரனைஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு இமேஜ் கிடைச்சது. அந்த இமேஜ் தான் இந்த இமேஜ். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த இமேஜஸ், இந்த கேப்சர் பண்ண இந்த டெலிஸ்கோப் உடைய ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து டேரெக்டாக இன்டர்நெட் மூலிமா அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பிகாஸ் 5 PB 50 லட்சம் ஜிபியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அவங்க நான் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை விட ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஃப்ளைட் வச்சு நான் வந்து இந்த டேட்டாஸை ஹார்ட் டிஸ்கை வந்து கொண்டு போயிடுறேன்னு சொல்லி 1000 கிலோ ஹார்ட் டிஸ்கை வந்து ஃப்ளைட்டில் கொண்டு போயிட்டு நிறைய மாதங்கள் அனலைசிஸ் பண்ணி கடைசியாக கொண்டு வந்தது தான் இந்த இமேஜ். எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ஷாட், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் அதே போல ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வார தமிழ் டெக் பிரைம் நியூஸ்க்குள்ளே போகலாம். அமேசானில் சம்மர் சேல் அப்படின்ற ஒரு சேலை வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க. ஸோ அடுத்த மாதம் மே 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த சேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட SBI கார்டு இருந்தால் ரெடியாக வச்சுக்கோங்க. 10% கேஷ்பேக் இருக்குது. பல விதமான கேட்டகரிஸில் உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். என்னால் முடிஞ்சால் நானும் எப்பவும் போல ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உண்மையாக ஆஃபர் வந்து நல்ல ஆஃபராக இருந்தால் மட்டும், இது போல் ஏதாச்சும் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்து வச்சுக்கோங்க எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி தேதியில் உண்மையாக ஆஃபர் இருக்கா என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா முன்னாடி அனலைசிஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நானும் ஆஃபரை வந்து என்னென்னன்றதை ஷேர் பண்ணுறேன். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். ஸோ இந்த மூவி அப்படின்றது ஒரு சைஃபை மூவி. எக்கச்சக்கமான இடங்களில் வந்து ரொம்ப அதிகமான தியேட்டர்ஸில் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஓப்பனிங் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் மூவி அப்படின்னு இதை ஆல்ரெடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சைனாலலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள்லேயே 750 கோடி வரைக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு புது ரெக்கார்டை வந்து நிறைய இடங்களில் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.
கூகுளையும் அவெஞ்சர்ஸ் விட்டு வைக்கல. ஸோ கூகுளில் போய்ட்டு நீங்கள் தேனோஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வரக்கூடிய அந்த தேனோஸுடைய கையை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவெஞ்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஃபஸ்ட் பார்ட்டில் காணாமல் போனாங்களோ அதே போல் காணாமல் போகிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். OnePlus 7 மற்றும் 7 Pro இப்போ அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி கடந்த வாரம் சொல்லியிருந்தேன். அஃபிஷியலான டேட்ஸும் வந்துடுச்சு. மே 14 தேதி இது லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான ஸ்பெக்ஸ் வந்து இதில் வந்து லீக்ஸ் வந்துட்டே இருக்குது. 2K டிஸ்பிளே இருக்க போகிறதா சொல்கிறாங்க. ஃபோட்டோஸ், இமேஜ், பேட்டரி, பாப்அப் கேமரா, இது எல்லாமே ஓகே. பட் இந்த லான்ச் ஈவென்ட் மே 14 தேதி பெங்களூரில் நடக்க போகுது. இது இல்லாமல் US மற்றும் லண்டன்லையும் நடக்க போகுது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெங்களூரில் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் நானும் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கு மட்டும் கிடையாது, ஒருவேளை உங்களுக்கு ரிவ்யூ எல்லாம் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா இது வரைக்கும் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மேபி நீங்கள் இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும், நல்லா பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு OnePlus 7 Pro கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கரண்டான ஸ்மார்ட் ஃபோன் என்ன, அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, கெட்டது என்னென்ன அப்படின்றத நீங்கள் அழகாக ஒரு ரிவ்யூவில் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். எப்படி என்னன்றதை அவங்களுடைய வெப்சைட்டில் உங்களை அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் போய் படித்து பாருங்கள். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதன் மூலியமாக மே 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதன் மூலியமாக மே 9ஆம் தேதி வரைக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஒரு 6 நாட்கள் இந்த செலக்ஷன் வந்து நடக்கும். இதுல இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வின் பண்ணக்கூடிய அனைவருக்குமே OnePlus 7 Pro வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய அந்த டிவைஸுடைய ரிவ்யூவை நீங்கள் வந்து போட வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு முன்னாடி, அதாவது ரிவ்யூவர்ஸ்க்கு முன்னாடி கிடைச்சிடும், டெக் ரிவ்யூவர்ஸ்க்கு முன்பாக. இது இல்லாமல் வந்து லான்ச் ஈவெண்ட்டில் அவங்க காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கையில் கிடைச்சிடும். வின் பண்ணுறவங்க அந்த 15 பேருக்கு அவங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ப்ளஸ் என்ன இருக்குது, மைனஸ் என்ன இருக்குன்றதை இன்னும் அழகான விதத்தில் காமிக்கணும். ரொம்ப நல்லா காமிச்சிங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த ஃபோனை வந்து உங்களுக்கே கொடுக்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். ஸோ அது போல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு OnePlus ரிவ்யூ வேணும், இல்லை யூனிட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாமே மேபி இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். தாராளமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு மொபைல் கிடைக்கும். பிகாஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து நடந்த இதே காம்படிஷனில் லாஸ்ட் டைம் அந்த OnePlus சீரிஸில் வந்து வின் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்ல வீடியோவும் வந்து போட்டிருந்தார். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ இது ஒன்று. ரெண்டாவதாக எனக்கு லான்ச் ஈவெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து இப்போ சேலில் இருக்குது. நீங்கள் வந்து பெங்களூரில் நடக்கிற லான்ச் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம். டிக்கெட்னா லான்ச் ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் டிக்கெட். ஃப்ளைட்ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ நீங்கள் தான் வந்து காசு போட்டுக்கணும். பட் அதுவும் நான் வந்து போட மாட்டேன். எனக்கு அதுவும் ஃப்ரீயாக இருக்க ஆப்ஷன் சொல்லுங்கன்னா அதுக்கும் இருக்குது. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூட் எவர் லான்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. OnePlusல இருந்து அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட்டை ஷூட் பண்ணணும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து வீடியோஸ் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது, இல்லை ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பெரிய பெரிய கல்யாணமோ அது போலலாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் யூடியூப் வீடியோ பண்ணியிருந்தா கூட போதும். இல்லை ஜஸ்ட் ஒரு வீடியோஸ் எல்லாம் நல்லா நீங்கள் வந்து சூப்பராக எடிட் பண்ணுவீங்க, நல்ல குவாலிட்டியில் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே எடுத்த அந்த நல்ல வீடியோவை இவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதோடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுடைய அப்ளிகேஷனில் போயிட்டு ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மேபி வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து 4-ஸ்டார் ஹோட்டலில் தங்குறதுலேருந்து ஒரு நாள் வந்து OnePlus டீம் கூட வந்து இருந்து அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். விஐபி ஆக்சஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. லான்ச் ஈவெண்ட்டில் நீங்கள் ஸ்பெஷலாக வந்து போய் கூட நீங்கள் வந்து அந்த லான்ச் ஈவெண்ட்டில் பிஹைண்ட் த சீன்ஸும் நீங்கள் எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் என்னென்ன இருக்குது, இது போல் எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் அது போல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். GPS ட்ராக்கர் ஆப் யூஎஸ்ல எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிலிருந்து 2 ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து ஆக்சஸ் எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்ததுனால ஒவ்வொரு காரும் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் கிடையாது, ஒரு காரோடைய இன்ஜினை டேரெக்டாக வந்து அவங்க ரிமோட்லேயே வந்து ஆஃப் பண்ண வச்சு நிறைய இடங்களில் வந்து நிற்க வச்சதாகவும் வந்து சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறாக இருந்துட்டு இருக்கு. WHO நிறைய பேருக்கு தெரியும், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க இப்போ ரீசெண்டாக கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் மொபைலோ டிவியோ ஏதாச்சும் ஒன்று காமிக்கிறதா இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் அப்படின்ற மேக்ஸிமம் லிமிட் வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து காமிக்காதீங்க. அது அவங்களுடைய ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இதை கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது விஷயம், 1 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் சுத்தமாகவே டிவியாக இருக்கட்டும், இல்லை அது போல் எலக்ட்ரானிக் சாதனம் மொபைலாக இருக்கட்டும், எதுவுமே அவங்க கண்ணிலேயே காமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சென்சிட்டிவான ஐஸ்க்கு அது மிகப்பெரிய எஃபெக்டாக இருக்கும் பிற்காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு, அதுவும் குறிப்பாக 5 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக டிவியாக இருக்கட்டும் இல்லாட்டி மொபைலாக இருக்கட்டும் ஆக்சசிபிலிட்டி கொடுங்க. மொபைலை கொடுக்காம இருந்தால் ரொம்பவே நல்லது.
ஸ்பாட்டிஃபை இந்தியாவில் லான்ச் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாரிகாமாவுடைய சாங்ஸும் இருந்துட்டு இருந்தது. பட் சாரிகாமா எங்களுக்கு இந்த சாங்ஸ் வந்து அன்அஃபிஷியலாக வந்து வச்சிருக்காங்க, இது எடுக்கணும்னு சொல்லி கோர்ட்லலாம் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அக்ரிமெண்ட் போடுவாங்களான்னு பார்த்தோம், மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சாரிகாமோட சாங்ஸ் எல்லாமே ஸ்பாட்டிஃபை 10 நாளில் ரிமூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பாட்டிஃபை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ₹119, ரொம்பவே அதிகம் தான். பட் நிறைய பேர் அதில் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. எம்ஐ டிவி யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு புது அப்டேட் வர போறதா சொல்றாங்க. பேட்ச் ஃபால் 2.0 இது ஒரு புது இன்டர்ஃபேஸ், இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்கா இருக்க போறதா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி Y3 மற்றும் ரெட்மி 7 அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹10,000 பட்ஜெட்குள்ள வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து 32 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமராவோட லான்ச் பண்ணாங்க. Y3 கேமரா ரொம்பவே நல்லா இருந்தது, நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் வந்த எந்த Y சீரிஸையும் வந்து நான் நல்லா இருந்தது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சொல்றதே கிடையாது. பட் இது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் எடுத்து ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் நம்மளுடைய குயிக் ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன், நீங்க மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் ரெட்மி 7 லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் இருக்கு, நான் சீக்கிரமாக உங்களுக்கு அன்பாக்சிங் கொடுக்குறேன். அந்த ₹8,000 மற்றும் ₹10,000 அது ஒர்த்தா என்னன்றதையும் நான் சீக்கிரமா ரிவ்யூல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்தது வரக்கூடிய ஆண்ட்ராய்ட் கியூல பட்டன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வைக்காம உங்களை டேரக்டா ஸ்வைப் அப் கெஸ்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய டெவலப்பர்ஸ்க்கு அது போல ஆப்ஷன்ஸோட தான் கொடுத்துட்டு இருக்கதா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை பட்டன்ஸே இல்லாம எல்லாமே ஸ்வைப் அது போல கெஸ்டர் மூலியமா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? பழகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேபி ஈஸியா இருக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிக்கான்ல இருந்து இப்போ ஒரு கூல் பிக்ஸ்ல ஒரு புது வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, W150 அப்படின்ற மாடல்ல. இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் ப்ரூஃப் மற்றும் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஆண்டியா ஒரு கேமரா, இதுல 13.2 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கிறதாவும் வந்து சொல்றாங்க. ஸோ கூல் பிக்ஸ் ஆண்டியா நிறைய பேர் எடுத்துட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்தில் இதோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா தான் இருக்கு. அமேசான் சைனால இருந்து இப்போ எக்ஸிட் ஆக போறதா சொல்றாங்க. ஸோ இந்தியா மட்டும் கிடையாது, பல நாடுகளில் அமேசானுடைய ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. பட் சைனால அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமேசான் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் அலிபாபா 54% பங்கு வந்து அலிபாபா கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க, சைனீஸ் மார்க்கெட். அதுக்கு அடுத்தபடியா JD.com அவங்களுக்கு வந்து ஒரு 16% வந்து பங்கு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ பிளேயர்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சைனால இனிமேட்டு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அமேசான் வெளியேறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா அது போல லோக்கல் பிளேயர்ஸ், லோக்கல்ல இருந்து கரெக்டான ஒரு பிளேயர் அப்படின்றது யாருமே கிடையாது. இருக்கக்கூடிய 1-2 பிளேயரும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் இந்தியன் பிராண்ட் அப்படின்ற பேர்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் எவ்வளவு நாள் இவ்வளவு இப்படியே வந்து போகும். ஸோ ஒரு இந்தியன் பிராண்ட் இந்தியனாகவே வரும்பொழுது அது மக்கள் கண்டிப்பா எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறோம் அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய சக்சஸும் இருக்கு. நம்மளுடைய ஆட்களை இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாவாச்சு நம்ம பண்ணாதான் அவங்களும் வந்து இன்னும் அதிகமாக வருவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். வைஃபை ஹாட்ஸ்பாட் ஃபேமஸான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீயாக வந்து வைஃபை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, நிறைய இடங்களில் ஃப்ரீ ஹாட்ஸ்பாட் எது இருக்குன்றதை காமிக்கிற அந்த ஆப். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய பலவிதமான வைஃபை ஃப்ரீ ஹாட்ஸ்பாட்டுடைய பாஸ்வேர்ட்ஸ் வந்து அஃபிஷியல் ஆன்லைனில் லீக் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. முற்றிலும் தவறான ஒரு விஷயம். நிறைய பேருடைய பாஸ்வேர்டு வந்து இங்கே போயிருக்கு. அடுத்த நியூஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். டிக்டாக் இப்போ அஃபிஷியலாக இந்தியாவில் பேன் பண்ணியிருந்தாங்க, பிளே ஸ்டோர்லேருந்தும் வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் நியூஸ் அது கிடையாது. இந்த மாதிரி டிக்டாக் அஃபிஷியலாக வந்து இந்தியாவிலிருந்து தடை செய்ததுக்கு அப்புறமாக ஒரு நாட்களுக்கு மட்டும் டிக்டாக் உடைய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5 லட்சம் வந்து போயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கோடி ஒரு நாளைக்கு லாஸ் ஆயிருக்கு டிக்டாக்கு ஒரு நாளைக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க. டிக்டாக்கும் ஒரு சைனீஸ் கம்பெனி தான், நிறைய பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த சைனீஸ் கம்பெனி டிக்டாக் ஒரு நாளைக்கு 3.5 கோடி அவங்க சம்பாதிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்போ இன்னும் அவங்க எந்தெந்த விதத்தில் எல்லாமே வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த வார பிரைம் நியூஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே போல உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் எல்லா நியூஸ்க்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிடிக்குது இது எல்லாத்தையுமே மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. மேலே ஐ பட்டனில் கொடுத்த நம்மளுடைய ஐபி கொஷனுக்கும் மறக்காம ஓட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.